ஐநா துணையில அடுத்த நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். விடிஞ்சதும் விடியாததுமா வாசல்ல பார்த்தா மனோகர் வந்து நிக்கிறாரு. மனோகரை பார்த்ததுமே நிலாவுக்கு பயங்கர ஷாக்கு. அப்பா அப்பா என்னப்பா காலையில அதுவும் ஒரு வார்த்தை கூட சொல்லல, இந்த டைமுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி நிலா கேட்கவும், என்னடா உள்ள வான்னு கூப்பிட மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு மனோகர் கேட்கவும், வாங்கப்பா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க நிலா கூப்பிட மனோகர் மட்டும்தான் வந்திருக்காரு. கூட பார்த்தா கையில 7-8 பை இருக்கு, எல்லாமே ட்ரெஸ்ஸு கையில எடுத்துட்டு வந்திருக்காரு. என்னப்பா என்ன இது கையில என்ன வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி நிலா கேட்க, அப்பதான் சேரன் பாண்டி பல்லவன் எல்லாம் படுத்திருக்கவும், அண்ணா அண்ணா எந்திரிங்க அப்படின்னு சொல்லி நிலா எல்லாத்தையும் உசுப்ப, என்னப்பா வாங்க சார் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சேரன் பாண்டி பல்லவன் எல்லாரும் வேகமா எந்திரிக்கிறாங்க. என்ன சார் அதுவும் இவ்வளோ காலையில் வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி சேரன் கேட்கவும், ஒன்றும் இல்லைப்பா உங்கள் தூக்கத்தை டிஸ்டர்ப் பண்ணிட்டேனோ அப்படின்னு சொல்லி மனோகர் சொல்லவும், சேச்சே அப்படிலாம் இல்லை சார், இருங்க சார் நான் போய் காஃபி போட்டு எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி வேகமாக சேரன் போக, சேரனும் போயிட்டு காஃபியெல்லாம் போட்டு எடுத்துகிட்டு வராரு. வேகமாக ரூமுக்குள்ளே நிலா வராங்க. சோழன் சோழன் எந்திரிங்க சோழன் அப்படின்னு சொல்லி நிலா உசுப்புறாங்க. என்ன நிலா இரு நிலா கொஞ்ச நேரம் தூங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சோழன் சொல்லும், சோழன் எந்திரிச்சு வாங்க அப்பா வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லவும், என்னது உங்கள் அப்பா வந்திருக்காரா அதுவும் இந்த காலையிலையா அப்படின்னு சொல்லி சோழன் சொல்லவும், ஆமா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா கூப்பிட, வாங்க மாப்பிள்ள நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி மனோகர் கேட்க, நல்லா இருக்கு, என்ன காலையிலே வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்லவும், இல்லை மாப்பிள்ள நேற்று உங்ககிட்ட பேசுனேல ரிசப்ஷனை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு மனோகர் சொல்லவும், ஆமாம் சொன்னீங்க அப்படின்னு சொல்லி சோழன் சொல்லவும், இல்லை மாப்பிள்ள எல்லா ஏற்பாடும் இன்னிலேருந்தே ஸ்டார்ட் பண்ணலான் இருக்கோம், நாளைக்கு ரிசப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு மனோகர் சொல்ல, நிலாவுக்கும் சோழனுக்கும் பயங்கரமான அதிர்ச்சி. என்னது நாளைக்கா என்னப்பா சொல்றீங்க அப்படின்னு சொல்லி நிலா ஷாக்காக, ஏண்டா நாளைக்கு இதுல உனக்கு என்ன இருக்கு, இன்னைக்கு ஈவினிங் நீங்க புறப்பட்டு வந்தீங்கன்னா கூட நாளைக்கு ரிசப்ஷன் அட்டன் பண்ணிட்டு நாளைக்கு ஒரு விருந்து அட்டன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்க வரலாம்லடா, மறுபடியும் அழைப்பெல்லாம் இருக்கல அப்படின்னு சொல்லி மனோகர் சொல்லவும், அப்பா இதெல்லாம் வேணாம்ப்பா அப்படின்னு சொல்லி நிலா எவ்வளவோ சொல்றாங்க. என்னடா சொல்றது கொஞ்சமாவது புரிஞ்சுக்கடா மாப்பிள்ள நீங்க எடுத்து சொல்லி புரிய வைங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க மனோகர் பேசிக்கிட்டு இருக்க, அப்பதான் சேரன் காஃபி எடுத்துட்டு வந்து கொடுக்குறாரு. என்ன சார் திடீர்னு வந்துட்டு நாளைக்கு ரிசப்ஷனை சொல்றீங்க அப்படின்னு சொல்லி சேரன் கேட்கவும், ஆமா தம்பி நான் நிலா கிட்ட சொன்னேன், நிலா வேணவே வேணான்ட்டா, அப்புறம் மாப்பிள்ளை கிட்ட பேசினேன், மாப்பிள்ளை தான் நிலாவுக்கு எடுத்து சொல்லி புரிய வச்சிருக்காரு, உடனே எல்லாமே அரேஞ்ச் பண்ணியாச்சுப்பா, நாளைக்கு ரிசப்ஷன், அதான் இன்னைக்கு காலையிலே சீக்கிரமா உங்களை பார்க்கறதுக்காக வந்தேன், எல்லாருக்கும் ட்ரெஸ் வாங்கியிருக்கேன்ப்பா, நிலா நீ உனக்கு ட்ரெஸ் வாங்கியிருக்கேன், நீ இந்த ட்ரெஸ் தான் ரிசப்ஷனில் போடணும், மாப்பிள்ள உங்களுக்கு கோட் சூட்டு, அப்புறம் தம்பிங்களா உங்களுக்கும் எல்லாத்துக்குமே கோட் சூட் வாங்கியிருக்கேன், அப்புறம் அப்பா அவருக்கும் கோட் சூட், எல்லாருக்கும் ட்ரெஸ் இருக்கு, அதே மாதிரி இன்னைக்கு ஈவினிங்கே நீங்கள் இங்கேருந்து கிளம்பி வந்துடுங்க, சரிடா நிலா நான் அப்பா பரப்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு மனோகர் படபடப்படன்னு எல்லாத்தையும் பண்ண, அப்பா என்ன இப்போதான் வந்தீங்க சாப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி நிலா சொல்லவும், இல்லடா எனக்கு நிறைய வேலை இருக்கு, மண்டபத்தில் வேற டெக்கரேஷன் நடந்துகிட்டு இருக்கு, நாளைக்கு ரிசப்ஷனில் சாப்பாடெல்லாம் சொல்லணும், கேட்ரிங் நிறைய ஏற்பாடு இருக்குடா, பத்தாதுக்கு நம்மளுடைய நெருங்கிய ரிலேட்டிவ் எல்லாத்துக்கும் சொல்லணும், அதுவும் இல்லாமல் பொண்ணு ஓடி போயிட்டான்னு ஏன் காது படவே பேசினவங்களுக்கு என் பொண்ணை நாங்கள் ஏற்றுக்கிட்டோன்னு சொல்லி எல்லாரும் முன்னாடி ரிசப்ஷன் ஏற்பாடு நடத்த போகிறோம், அதனால கொஞ்சம் கிராண்டாகவே இருக்கும், சாயந்தரம் எல்லாரும் கிளம்பி வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மனோகர் சொல்லவும், சரிப்பா அப்படின்னு சொல்லி நிலா சொல்லிக்கிட்டு இருக்கு. சேரன் பாண்டி பல்லவன் எல்லாரும் ஆச்சரியமா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. வந்த வேகத்திலே மனோகர் பார்த்தா கிளம்பி போயிடுறாரு. என்னப்பா நிலா வந்தாரு சொன்னாரு ட்ரெஸ்ஸை கொடுத்தாரு டக்குன்னு கிளம்பி போயிட்டாரு, அண்ணே அப்ப நம்ம இன்னைக்கு சாயந்தரம் திருவண்ணாமலை கிளம்புறோமா அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் சொல்லவும், ஆமாடா அதான் வந்து சொல்லிட்டு போயிருக்காரு, சரி கிளம்புங்கடா, நீ பாண்டி உன் கடையை போய் என்ன ஏதுன்னு பார்த்துரு, டே பல்லவா நீ காலேஜுக்கு லீவு சொல்லிடு, நானும் சைட்டுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன், நிலா சோழன் நீங்களாம் கிளம்பிருங்கப்பா, தேவையான ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க, சாயந்தரம் ஈவினிங் கிளம்பணும்ல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சேரன்னு சொல்லவும், நிலாவுக்கு முகத்துல எந்த சந்தோஷமும் இல்லை. என்னப்பா உனக்கு இதுல விருப்பம் இல்லையா அப்படின்னு சொல்லி சேரன் கேட்கவும், ஏற்கனவே பண்ண கல்யாணத்துல எனக்கு மறுபடியும் இப்படி ரிசப்ஷன்லாம் எனக்கு விருப்பமே இல்லைனா அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லவும், சரி விடுப்பா உங்க அப்பாக்காவது இங்க இருக்கிற எல்லாருக்கும் தெரியும் நீங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்னு, அதே மாதிரி உங்க ஊர்லயும் உங்க சொந்தக்காரங்க மத்தியிலையும் உங்க அப்பா உங்களை ஏத்துக்கிட்டாரு அப்படின்ற விஷயம்லாம் தெரியணும்ல, அதனால உங்க அப்பாக்காவது இதை ஏத்துக்கப்பா அப்படின்னு சொல்லி சேரன் சமாதானப்படுத்த, சரி நிலா வா நம்ம போயிட்டு ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வைப்போம். நிலாவும் சோழனும் ரூம்ல போயிட்டு ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்றாங்க. காலையில எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு மதிய சாப்பாடு லஞ்ச் எல்லாம் முடிச்சிடுறாங்க. சேரன் பாண்டி பல்லவன் நடேசன் எல்லாரும் கிளம்பிடுறாங்க. கார்ல எல்லாரும் கிளம்பி திருவண்ணாமலைக்கு வந்துடுறாங்க. மனோகர் வீட்டுக்கு வந்ததும் வேணும் மதியம் சோழனுக்கும் நிலாவுக்கும் ஆராத்தி எடுத்து வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போறாங்க. நைட்டு டின்னர் சாப்பாடுலாம் தடபுடலா இருக்கு. அப்பதான் நடேசன் சும்மா இருக்காம
குடிச்சிட்டு மனோகர்கிட்ட கண்ட மெனிக்கு உளர ஆரம்பிக்கிறாரு. இதை பார்த்துட்டு தேனு, என்னங்க இந்த ஆள் இப்படி நடந்துக்கிறான் அப்படின்னு சொல்லி தேனு முகம் சுளிக்க, சரி விடு என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு மனோகர் எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாரு. மறுநாள் காலையில ஆயிருது. மறுநாள் காலையில ரிசப்ஷனுக்கான ஏற்பாடெல்லாம் தடபடலாம் நடக்க, இங்கே நிலா பார்த்தா நல்லா லெஹங்கா மாதிரி ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க. சோழனும் கோட் சூட்டு, இங்கே நடேசன் கோட் சூட்டு, சேரன், பாண்டி, பல்லவன் எல்லாரும் பார்த்தா கோட் சூட் போட்டிருக்காங்க. அண்ணே நீ கோட் சூட்டில் சூப்பராக இருக்கனே அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் பாண்டி எல்லாம் சொல்ல, சேரனும் கோட் சூட்டில் இருக்காரு. சே இந்த நேரத்தில் சந்தா இருந்தா நல்லா இருந்திருக்குண்டா அப்படின்னு சொல்லிட்டு சேரன் வருத்தப்படவும், சரிண்ணே விடு அடுத்து உன்னோட ரிசப்ஷன் தான் பார் அப்படின்னு சொல்லி பாண்டி சேரனை சமாதானப்படுத்த, நிலாவும் சோழனும் வராங்க. நிலாவும் சோழனும் பார்க்கறதுக்கு அவ்வளவு அழகா இருக்காங்க. இங்கே மனோகருடைய எல்லாரும் சொந்தக்காரங்களும் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் எல்லாருமே வந்திருக்காங்க. இவர் தான் மாப்பிள்ளையா? சரி ஆமா உங்க மாப்பிள்ளை என்ன பண்றாரு, என்ன பிஸ்னஸ் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்தவங்க எல்லாரும் கேட்க, தேனும் மனோகரும் ஏதேதோ சொல்லி மழுப்பிடுறாங்க. ஆமா ஓடி போன பொண்ணுன்னு சொன்னீங்க, பெரிய இடமோ, அதுவும் மாப்பிள்ளை நிறைய படிச்சிருக்காரோ அப்படின்னு சொல்லி கேட்க, அப்பையும் மனோகரும் தேனும் ஏதேதோ சொல்லி போய் சொல்லிடுறாங்க. ரிசப்ஷன்லையும் நடேசன் சும்மா இருக்காம ஃபுல்லா தண்ணி அடிச்சிடறாரு. தண்ணி அடிச்சுட்டு அங்கே வந்திருக்கவங்க கிட்டலாம் கண்ட மேனிக்க உளறிக்கிட்டு ரொம்ப இன்டிசென்டா நடந்துகிட்டு இருக்காரு. இதை பார்த்துட்டு சேரன், அப்பா என்னப்பா செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சேரன் நடேசனை கண்ட்ரோல் பண்ண, டே விடுடா நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், மகனுக்கும் மருமகளுக்கும் ரிசப்ஷன் நடந்துகிட்டு இருக்கு, அதுவும் இவ்வளோ பெரிய கிராண்டா இந்த சினிமாலலாம் வருமே அந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்கு, இதுல கொஞ்சமா சாப்பிட்டேன், இதுக்கு ஏன்டா நீ போட்டு இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் சேரன் கிட்ட சொல்லவும், அப்பா இது அவங்க ஊருப்பா, அவங்க வீட்டில் வந்துக்கிட்டு அவங்க ஏற்பாடு பண்ண ரிசப்ஷன், என்ன நினைப்பாங்க, அதுவும் இல்லாமல் இங்கே வந்திருக்கிற எல்லாருமே பெரிய பெரிய ஆட்கள்ப்பா, ஏன்பா இப்படி பண்றீங்க அப்படின்னு சொல்லி சேரன் நடேசனை கையை பிடிச்சு இழுத்துட்டு போய் ரூமுக்குள்ள உட்கார வைக்கிறதுக்காக கூட்டிட்டு போறாரு. ஆனா நடேசன் பார்த்தா வரவே மாட்டேங்கிறாரு. இதை பார்த்துட்டு பாண்டியும் பல்லவனும் வராங்க. என்னன்னு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பாண்டி கேட்க, இவர் பாருடா ஃபுல்லா குடிச்சிருக்காரு, வரவங்க போறவங்க எல்லார்கிட்டையும் ஏதேதோ பேசி உளறிக்கிட்டு இருக்காருடா, ஏதாவது பிரச்சனையாச்சுன்னா அவ்வளவுதான்டா அசிங்கமா போயிடும், இது எல்லாமே நிலா அப்பா ஏற்பாடு பண்ணியிருக்காரு, வந்த ஆட்கள் எல்லாமே பெரிய பெரிய ஆட்கள், பார்த்தேல வந்த எல்லாருமே எவ்வளோ பெரிய கார்ல வந்தாங்க, அதுவும் எப்படியெல்லாம் வந்திருக்காங்க பாரு, வந்த எல்லாருமே இங்கிலீஷ்ல பேசிக்கிட்டு இருக்காங்க, நம்ம ஏதோ செவனேன்னு மண்டைய ஆட்டிக்கிட்டு இருக்கோம், ஆனா இவர் என்னன்னா குடிச்சிட்டு எல்லாருக்கிட்டையும் உளறிக்கிட்டு இருக்காருடா அப்படின்னு சொல்லி சேரன் பாண்டி கிட்ட சொல்ல, இவர் ஏன் தான் அப்படி பண்ணாரோ, இவரெல்லாம் வீட்லயே விட்டுட்டு வந்திருக்கோனே அப்படின்னு சொல்லி பல்லவன் சொல்ல, ஆமா இவர் விட்டுட்டு வந்தாலும் எனக்கு வர தெரியாது பாரு அப்படின்னு சொல்லி நடேசன் சொல்ல, நடேசனை பாண்டி பல்லவன் சேரன் 3 பேர் இழுத்துட்டு போய் ரூம்ல லாக் பண்றதுக்காக கூட்டிட்டு போறாங்க. ஆனா நடேசன் பார்த்தா ரொம்ப தகராறு பண்ணிக்கிட்டு இருக்காரு. இதை நிலாவும் பார்த்தா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நடேசன் மேல நிலாவுக்கு பார்த்தா கோபம் வருது.